இனி விரிவான செய்திகள். மேட்டூர் அணையிலிருந்து 2 லட்சம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் பழைய பாலம் இடிந்து விழுந்தது. 18வது தூணில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் நேற்றிரவு பாலம் இடிந்து விழுந்தது. கர்நாடகாவில் கனமழை நீடித்து வரும் நிலையில் கபினி அணையிலிருந்து நொடிக்கு 83,000 கன அடி நீரும், KRS அணையிலிருந்து 1,30,000 கன அடி நீரும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதனால் ஒகேனக்கலுக்கு 2,05,000 கன அடி நீர் வருவதால் அருவிகள் கண்ணுக்கு தெரியாமல் வெள்ளம் சீறி பாய்கிறது. மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,90,000 கன அடி நீர் வரும் நிலையில் அணையிலிருந்து 2,05,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆறு பாயும் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது. இதனிடையே கொள்ளிடம் ஆற்றில் 94 வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இரும்பு பாலம் இடிந்து விழுந்தது. 18வது தூணில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் 17 மற்றும் 19வது தூண்களுக்கு இடையே உள்ள இணைப்புகள் 20 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து இடிந்து நீரினுள் மூழ்கின. 20வது தூண் பகுதியும் சேதமடைந்துள்ள நிலையில் விரைவில் இடிந்து விடும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு செய்ய உள்ளார். இதற்காக அதிகாலையில் அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவை புறப்பட்டு சென்றார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக பவானி, குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், கருங்கல்பாளையம் ஆகிய பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து ஈரோடு சுற்றுலா மாளிகையில் அதிகாரிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளார். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் ஆற்றின் படுகை உள்ளே அமைந்துள்ள முதலைமேடு திட்டு, நாதல்படுகை, வெள்ளைமணல் ஆகிய கிராமங்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அங்குள்ள மக்கள் மீட்கப்பட்டு 8 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீர் சூழ்ந்த கிராமங்களுக்கு படகில் சென்ற அமைச்சர் OS மணியன் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார். பல இடங்களில் கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வைகை அணை இன்னும் சில மணி நேரங்களில் நிரம்ப உள்ளதை அடுத்து 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எந்த நேரமும் தண்ணீர் திறக்கப்படும் என்பதால் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் கருணாகரன் தரக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கருணாகரன், வைகை அணையினுடைய தற்போதைய நீர்மட்டம் என்ன? எவ்வளவு நேரத்தில் அணை நிரம்பும்? வெள்ள அபாய எச்சரிக்கை அனைத்து பகுதிகளுக்கும் உரிய முறையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? பாலவேல், அதாவது வைகை அணை கடந்த பல வருடங்களாக நீர் வரத்து இல்லாமல் மிகவும் வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் இந்த வைகை அணையை நம்பியுள்ள மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் விவசாயமும் குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கேரளாவில் பெய்த தொடர் மழையால் வரும் நீர்வரத்தால் காவிரி டெல்டா பகுதி மற்றும் நெல்லை, குமரி மாவட்டங்களில் அணைகள் நிரம்பி நீர்வரத்து அதிகமாக இருந்தது. ஆனால் வைகை அணை மட்டும் நிரம்பாமல் வைகை ஆற்று பகுதியில் வறட்சியாக காணப்பட்டது. இந்த நிலையில் அந்த வறட்சியை நீக்கும் வகையில் வைகை அணை, அதாவது முல்லை பெரியாறு அணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்ததாலும் தேனி மாவட்டத்தில் பெய்த மழையாலும் வைகை அணை நீர்மட்டம் 68.60 அடியை எட்டியுள்ளது. அந்த வைகை அணையின் உச்சபட்ச நீர்மட்டம் 71 அடியாக உள்ளது. எனவே வைகை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது வைகை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து உள்ளதால் வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியவுடன் வைகை அணையிலிருந்து வரும் உபரி நீர், வைகை அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே திறந்து விடப்படும். எனவே வைகை ஆற்று பகுதியில், அதாவது வைகை ஆறு பாயும் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தற்பொழுது விடப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த 69 அடியை எட்டியவுடன்
வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு உபரி நீர் வந்து உடனடியாக திறந்து விடப்படும். எனவே வந்து இந்த வைகை அணையில் நீர்வரத்து இல்லை என்பதற்காக வைகை ஆற்று பகுதியில் ஆடு மாடுகளை கட்டி வைத்திருந்தவர்கள் உடனே அகற்ற வேண்டும் என்றும், மேலும் வந்து சிறுவர்கள் அங்கு கபடி, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை விளையாடக்கூடாது என்றும் மாவட்ட தேனி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதே போன்று இந்த வைகை அணை நீர்மட்டம் என்பது காலை 11 மணிக்கு மேல் 1 மணிக்குள் வந்து அந்த 69 அடியை எட்டிவிடும். அப்பொழுது வந்து அந்த உபரி நீர் திறந்து விடப்படும். எனவே வந்து வைகை அணை கரையோர மக்கள் மற்றும் வந்து வைகை ஆற்று பகுதியில் விளையாடக்கூடிய மக்கள் மாடுகளை கட்டி வைத்து அப்புறப்படுத்த வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த எச்சரிக்கையை விடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கூடுதலாக என்ன தகவல் என்றால், அதாவது வந்து வைகை அணையில் நீர்மட்டம் உயர்ந்ததை தொடர்ந்து விவசாயிகள் தங்களது முதல் போக பாசனத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று மதுரை மாவட்டம் பெரியாறு பாசன பகுதியில் உள்ள ஒருபோக பாசன பரப்பான 85,563 ஏக்கர் நிலங்களும், திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒருபோக பாசன பரப்பான 19,439 ஏக்கர் நிலங்களும் ஆக மொத்தம் 1,05,002 ஏக்கர் நிலங்களுக்கு வினாடிக்கு 1,130 கன அடி வீதம் மொத்தம் 8,461 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் இருப்பை பொறுத்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். எனவே நாளை முதல் அந்த நீர் விவசாயத்திற்கான பாசனத்திற்கான நீர்வரத்தும் இருக்கும். எனவே வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் அதாவது மாடு ஆடுகளை கட்டி வைத்திருந்த மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அந்த கரையோரத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த மக்களும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அந்த பகுதியில் எந்தவித ஆக்கிரமிப்புகளோ மாணவர்கள் விளையாடவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் எச்சரித்துள்ளார். தற்பொழுது 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை இன்று காலை 6 மணிக்கு விடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று காலை 11 மணிக்கு மேல் 1 மணிக்குள் அந்த வைகை அணை நீர்மட்டம் 69 அடியை எட்டியவுடன் உபரி நீர், அதாவது வந்து முல்லை பெரியாறு அணையிலிருந்து வரும் அந்த உபரி நீர் வந்து அப்படியே திறந்து விடப்படும். எனவே வந்து பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாலவேல். கருணாகரன், மிக முக்கியமான தகவல்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். இதில் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது, பல்வேறு பகுதிகளிலும் இதே மாதிரியாக அணைகள் நிரம்பி உபரிநீர் திறந்து விடப்படுகிறது. ஆனால் தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்னும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேராத நிலை இருக்கிறது. அங்கு வரத்து கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே நிலையை நாம இங்க பொருத்தி பார்க்க முடியுமா? மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வைகை அணையினுடைய உபரிநீர் திறந்து விடப்பட்டால் வரத்து கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்பட்டு உபரி நீர் வரக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறதா? விவசாயிகளுக்கு உரிய முறையில் அது பாசனத்திற்கு சென்று சேருமா? கண்டிப்பாக பாலவேல், இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது வந்து வைகை அணையில் வந்து தொடர்ந்து வைகை ஆற்று பகுதியில் தொடர்ந்து தூர்வார வேண்டும், அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தொடர்ந்து இங்குள்ள தன்னார்வ அமைப்புகள் வந்து வைகை ஆற்று பகுதியில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தன்னார்வ அமைப்புகள் வந்து வைகை ஆற்று பகுதியில் ஆக்கிரமிப்புகள் இல்லாத வண்ணமும் பல்வேறு பணிகளையும் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் வைகை ஆற்று பகுதிகளில் சில இடங்களில் சீமை கருவேல மரங்கள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளது. மேலும் வந்து அதாவது சட்டவிரோதமாக வைகை ஆற்று பகுதியில் தண்ணீர் வரும்பொழுது தண்ணீர் எடுத்து செல்லும் மக்களும் அதிகரித்துள்ளனர். எனவே அதுவற்றை தடுக்கும் வகையில் தற்பொழுது வந்து அந்த சீமை கருவேல மரங்களால் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனால் தண்ணீர் வரத்து 120 நாட்களுக்கு தொடர்ந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படும் பொழுது எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆனால் அந்த தண்ணீர் திறந்து விடப்படும் பொழுது விவசாயிகளோ குடிநீருக்காகவோ பல்வேறு அமைப்புகள் வந்து அதை சட்டவிரோதமாக எடுத்து செல்வதை கண்காணிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டில்தான் வடகிழக்கு பருவமழையால் வைகை அணை தனது முழு கொள்ளளவான 71 அடியை எட்டியது. அதற்கு பிறகு தற்பொழுது மதுரை வைகை அணை வந்து அந்த 71 அடியை நெருங்கியுள்ளது. பாலவேல், வைகை அணை இன்னும் சில மணி நேரங்களில் நிரம்பும் என்பதால் எந்நேரமும் அணை திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன். கேரளாவில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பெட்ரோல், டீசல் விநியோகம் முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. இதனால் திருவனந்தபுரத்திலிருந்து ஏராளமானோர் கன்னியாகுமரி மாவட்ட பெட்ரோல் பங்குகளில் குவிந்து வருகிறார்கள். களியக்காவிலை அருகே படந்தாலு மூடுவில் கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சஜயகுமார்.
சஜயகுமார், தற்போது எந்தெந்த பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது? திருவனந்தபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பயணித்து இங்கு வந்து பெட்ரோல் வாங்கக்கூடிய அளவிற்கு மக்கள் உந்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன பதிவு செய்யலாம் சஜயகுமார்? பாலவேல், கடவுளின் சொந்த தேசம் என அழைக்கப்படும் கேரளா மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் மாநிலமே தண்ணீரில் தத்தளிக்கிறது. இந்நிலையில் அந்த மாநிலத்தில் உள்ள பல்வேறு பிரதான சாலைகள் தண்ணீர் மூழ்கி துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து முடங்கியது. கேரளா மாநிலத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் விநியோகம் என்பது கொச்சி, எர்ணாகுளம் மாவட்டத்தில் கொச்சியில் உள்ள எண்ணெய் கம்பெனிகளிலிருந்து டேங்கர் லாரி மூலமாக விநியோகம் செய்யப்படுகிறது. தற்போது ஏற்பட்ட வாகன போக்குவரத்து தடையால் பெட்ரோல் டீசல் விநியோகம் முடங்கியதால் அங்குள்ள பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் காலியாகியுள்ளது. இதனால் திருவனந்தபுரம், கொல்லம் மாவட்டங்களிலிருந்து அங்குள்ள மக்கள் ஏராளமான வாகனங்கள் குமரி மாவட்ட எல்லை பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் குவிந்த வண்ணம் உள்ளன. மட்டுமல்ல, இவர்கள் இந்த வாகனங்களில் இந்த பகுதிக்கு பங்குகளிலிருந்து தங்களது வாகனங்களில் முழு கொள்ளளவு பெட்ரோல் டீசலை நிரப்பிவிட்டு பாட்டில்களிலும் பெட்ரோல் டீசல் வாங்கி செல்வதால் இங்குள்ள எல்லை பகுதியில் உள்ள பல பங்குகளிலும் பெட்ரோல் டீசல் கிடைக்காமல் காலியாகியுள்ளது. அதனால் குமரி மாவட்ட மக்களுக்கும் பெட்ரோல் கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது இங்கே பெட்ரோல் அடிக்க வந்த ஒருவரிடம் கேட்கலாம். சார், நீங்கள் இங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாத கிடைக்குதா? என்ன நிலவரம்? குமரி மாவட்டத்தில் கேரளாவில் பெருமழை பொழிந்து வெள்ள சேதத்தால் அங்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால், அங்கு பெட்ரோல் டீசல் விநியோகம் தடைப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் அங்குள்ள மக்கள் எல்லாம் எல்லைப்புற மாவட்டமான குமரி மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோலை பிடித்து அவர்கள் பஸ்ஸுகளிலேயும் கார்களிலேயும் கன்னாசுகள் மூலம் பெட்ரோல்களை பிடித்து கொண்டு செல்வதால் இங்கும் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காலை நான் பெட்ரோல் பிடிப்பதற்கு மார்த்தாண்டம் பங்கில் சென்றபோது அங்கும் பெட்ரோல் கிடைக்கவில்லை. பிறகு குளுத்துறை பங்குக்கு வந்தபோது அங்கும் கிடைக்கவில்லை. இங்கு இந்த படந்தாலுமோடு பங்கில் இப்போ நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே கொஞ்சம் பெட்ரோல் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை பிடிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்குதா? நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க? சார், நான் மார்த்தாண்டம் போயிருக்கேன், அங்கே கிடைக்கல. குளுத்துறை போனேன், அங்கே கிடைக்கல. திரும்ப இதை படந்தாலும் வீட்டில் வந்து நிற்கிறேன். இங்கே கம்மியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அதாவது கேரளா மக்கள் கொல்லம், திருவனந்தபுரம் போன்ற மாவட்டங்களிலிருந்து குமரி மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகள் பெட்ரோல் டீசல் நிரப்பிவிட்டு பாட்டில்களிலும் கேன்களிலும் பெட்ரோல் டீசல் வாங்கி செல்வதால் குமரி மாவட்டத்திலும் தற்போது பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பாலவேல். சஜயகுமார், குறிப்பாக கேரளா மாநிலம் முழுவதும் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கிருந்து பலரும் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த தட்டுப்பாடை சரி செய்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்படக்கூடிய திட்டம் இருக்கிறதா? ஏனென்றால் எரிபொருள் குறைந்தபட்சமாக மின்சாரம் கிடைக்கக்கூடிய மின்சாரம் வரும் வரையில் எரிபொருளை வைத்தாவது அங்கு ஏதேனும் மின்சார வசதிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக கன்னியாகுமரியில் இருந்தோ அல்லது மற்ற எல்லைப்புற மாவட்டங்களில் இருந்தோ சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கான திட்டங்கள் ஏதேனும் இருக்கா எரிபொருளுக்காக? இதற்கான எந்த சிறப்பு ஏற்பாடுகளும் இதுவரையும் செய்யவில்லை. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தேவையான தேவைகளுக்கு குமரி மாவட்டத்தில் கொல்லம், திருவனந்தபுரம் போகிற பகுதிகளிலிருந்து குமரி மாவட்டத்தில் தேவையான பெட்ரோல் டீசலை சேமித்து செல்கிறார். பாலவேல். நன்றி சஜயகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. கேரளாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கிருந்து திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தொடர்ந்து கன்னியாகுமரியில், பழந்தாலுமூடு உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் பங்குகள், எரிபொருள், பெட்ரோல் டீசல் உள்ளிட்டவை வாங்குவதற்காக மக்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியிலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.
வெள்ளத்தால் தவித்து வரும் கேரளாவில் நாளை முதல் மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மழை வெள்ளத்தால் 20,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி முதல் கேரளாவில் கொட்டி தீர்த்து வரும் மழை காரணமாக மாநிலமே உருக்குலைந்துள்ளது. எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் முப்படையினருடன் இணைந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் தமிழ்நாடு, ஒடிசா தீயணைப்பு வீரர்கள் உட்பட பல அமைப்புகள் முழுவீச்சில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாளை முதல் மழை படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மிக தீவிர வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது 3 மாவட்டங்களாக குறைக்கப்பட்டது. பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், இடுக்கி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மட்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொச்சி பகுதியில் வீட்டின் கூரையில் தஞ்சமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டனர். கடங்கலூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய 10 மாத குழந்தையை கடலோர காவற்படையினர் மீட்டனர். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் மழை வெள்ளத்தால் 19,512 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு போதிய ஒத்துழைப்பு அளித்து வருவதாக தெரிவித்த அவர் பிற மாநிலங்களின் உதவியுடன் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். மாநிலம் முழுவதும் உள்ள 3026 முகாம்களில் சுமார் 3.5 லட்சம் பேர் தங்கியுள்ளனர். மாநிலத்தில் உள்ள 134 பாலங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் 16,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளும் சேதமடைந்துள்ளன. கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு பலர் ஆதரவு கரம் நீட்டியுள்ளனர். பல மாநிலங்கள் நிவாரணத் தொகையை அறிவித்துள்ள நிலையில் தமிழக அரசின் சார்பில் கூடுதலாக 5 கோடி ரூபாய் அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சார்பில் ஜவுளி துணிகள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் லாரியில் அனுப்பி வைக்கப்பட்டன. திருச்செந்தூர் தாலுகா பொதுமக்கள் சார்பில் புதிய ஆடைகள், குடிநீர் பாட்டில்கள் என 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்களை பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியிலிருந்து நிவாரணப் பொருட்களுடன் 3 கப்பல்கள் கொச்சி துறைமுகம் செல்லும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், SL பாரதி என்ற கப்பல் வரும் 23ஆம் தேதி புறப்படும் என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கொக்கிரக்குளத்தில் தன்னார்வலர்கள் மூலம் 10,000 சப்பாத்திகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. செஞ்சிலுவை சங்கம் மூலமாக அவைகளை அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கனமழையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள செங்கனூரில் வசிக்கும் மக்களுக்கு உணவு உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கப்பட்டன. நேற்று முன்தினம் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த செங்கனூர் தொகுதி MLA சாஜி செரியன், தங்கள் பகுதி மக்களை காக்க கண்ணீர் விட்டு கதறிய காட்சி அனைவரின் மனதையும் உருக்குவதாக அமைந்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோர் உணவுக்கும் குடிநீருக்கும் காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். 2வது மாடி வரை வெள்ளம் சூழ்ந்துள்ள வீடுகளில் வசிக்கும் மக்கள் உணவு, குடிநீரை எதிர்பார்த்து மாடியில் பல மணி நேரமாக காத்திருந்தனர். அவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உடைகள், உணவுப் பொட்டலங்கள், குடிநீர் பாட்டில்கள், மருந்துகள் உட்பட பல்வேறு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள நடிகை அனன்யா வீட்டில் வெள்ளம் புகுந்ததால் அவரது தமது தோழி வீட்டில் தஞ்சம் புகுந்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தனது உறவினர்கள் வீடுகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதாகவும் கேரளாவில் என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் காப்பாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அனன்யா கூறியுள்ளார். ഞാനൊക്കെ അനുഭവിച്ചൊരു കാര്യമാണ്. 2 ദിവസം ഞങ്ങൾ എങ്ങനെ കഴിച്ച് പോയി എന്നുള്ളത്. ഈ 2 ദിവസങ്ങളിൽ വലിയ ബുദ്ധിമുട്ടില്ലാണ്ട് അവിടെ ഇവിടെയൊക്കെ ആയിട്ട് നമുക്ക് നിൽക്കാൻ കഴിഞ്ഞു. അപ്പോൾ വീടുള്ളവർ ഒരു നേരമാണെങ്കിലും ആരെങ്കിലും നിങ്ങളായിട്ട് പോയി അപ്രോച്ച് ചെയ്തിട്ട് അവരെ വീട്ടിൽ നിർത്തുക, അവർക്ക് വേണ്ടിയിട്ടുള്ള ഷെൽട്ടർ, ഭക്ഷണം കൊടുക്കുക. ഞങ്ങൾക്ക് ഇങ്ങോട്ടൊക്കെ അരിയൊക്കെ കിട്ടാൻ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്, ഭക്ഷണം ഒക്കെ കിട്ടാൻ വളരെ ബുദ്ധിമുട്ടാണ്.
கேரள மாநிலம் முழுவதும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எர்ணாகுளம் மாவட்டம் கோதாடு பகுதியில் 150க்கும் அதிகமான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் இங்குள்ள 10க்கும் அதிகமான குடும்பத்தினர் அருகே உள்ள புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர். அவர்களது துயரம் குறித்து விளக்குகிறார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் பாண்டியராஜ். கேரள மாநிலத்தில் கடந்த 9 நாட்களுக்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கேரள மாநிலத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் கடும் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய வீடுகள் உடைமைகள் இழந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த எர்ணாகுளம் கோதாடு பகுதியில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கும் மேலாக கரண்ட் இல்லாமல் மின்சார வசதி இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 6 குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட 6 குடும்பத்தினர் தற்பொழுது இந்த கோதாடு பகுதியில் இருக்கக்கூடிய முற்றிலும் மழை வெள்ளத்தால் சூழ்ந்த ஒரு புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுகளாக இருக்கட்டும் அல்லது மருந்துகளாக இருக்கட்டும் அனைத்துமே இங்கிருந்து தற்போது இந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் படகில் சவாரி செய்து இருக்கக்கூடிய பிரதான சாலைக்கு சென்ற பின்னரே அவர்களுக்கு அந்த உணவு, குடிநீர் உள்ளிட்ட மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களான கிடைக்கிறது. நாம் பார்க்கலாம், கையில் சிறிய குழந்தை முதல் கிட்டத்தட்ட 80 வயது பெரியவர் வரை இந்த புதிதாக கட்டக்கூடிய இந்த கட்டடத்தில் இருக்கின்றனர். இங்கே இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களுக்கு மேலாக இங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் கேட்கலாம். வணக்கம், உங்களுக்கு இங்கே எந்த விதமான சாப்பாடு உங்களோட மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்குதா? மருந்து, மெடிசன்ஸ் എല്ലാം? ഇപ്പോൾ ഭക്ഷണം ഞങ്ങൾക്ക് ഇപ്പോൾ കൊണ്ടുവന്ന് തന്നെ ഉണ്ട്. മരുന്നൊന്നും ഞങ്ങൾക്ക് കിട്ടിയിട്ടില്ല. പിന്നെ ഞങ്ങൾ ഇത്രയും പേരുണ്ടെങ്കിലും ഇവിടെ ഞങ്ങൾക്ക് വളരെ കഷ്ടപ്പെട്ടാണ്, ഭയങ്കര വിഷമിച്ചാണ് ഇവിടെ ജീവിക്കുന്നത്. വെള്ളമില്ല, കറണ്ടില്ല, പിന്നെ ഉടുക്കാനുള്ള ഡ്രസ്സ് മുതൽ ഞങ്ങൾക്ക് ഇവിടെ ഇല്ല. ഞങ്ങൾ അങ്ങനെ ഭയങ്കര വിഷമിച്ചാണ് ഇവിടെ കഴിയണത്. പിന്നെ വെട്ടവും വെളിച്ചവും അങ്ങനെയുള്ള ഇതൊന്നുമില്ല. വയസ്സായ അമ്മച്ചിമാരുണ്ട്, കൊണ്ടുപോകാൻ തീരെ അവശനായ ആൾക്കാരുണ്ട്. അപ്പോൾ അവരെ ഒന്നും കൊണ്ടുപോകാനുള്ള മാർഗ്ഗമില്ല. എൻ്റെ ഭർത്താവാണെങ്കിൽ തീരെ അവശനാണ്. ഇതാണ് എൻ്റെ ഭർത്താവ്. ഭർത്താവ് തീരെ അവശനാണ്. അയാളെയും കൂടി കൊണ്ടുപോകാനുള്ള അവസ്ഥയിലായിട്ടാണ് ഞങ്ങളിവിടെ ജീവിക്കുന്നത്. ഞങ്ങൾക്ക് ഭക്ഷണം, ഉച്ചക്ക് ചോറ് അങ്ങനെയുള്ള സാധനങ്ങളൊക്കെ കൊണ്ടുവന്ന് തരുന്നുണ്ട്. വേറെ മരുന്നും വെള്ളം അങ്ങനെയുള്ളതൊന്നും ഞങ്ങൾക്ക് ഇവിടെ ഇല്ല. கரண்ட் இல்லை, 10 நாட்களுக்கு மேலே இங்கே இருக்கிறீங்க. நிவாரண முகாம் வச்சுருக்காங்க இல்லையா? அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை அங்கே வசதிகள் இல்லையா? வசதி நிவாரண முகாம்களில் உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லையா? உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லையா നിവാരണ മുകാമിൽ? ഇത് ക്യാമ്പെല്ലാം இருக்குல்ல, ക്യാമ്പിലാണ് ഞങ്ങൾ ഇവിടെ കഴിഞ്ഞ. ഞങ്ങൾ വേറെ ഒരു മാർഗങ്ങളൊന്നുമില്ല. ഞങ്ങൾ ഇത്തരം കുറേ ആൾക്കാരുണ്ട്. ഇവിടെ നിന്ന് കുറേ ആൾക്കാർ ഇവിടെ ഈ കോതാട് മുഴുക്കുള്ള ആൾക്കാർ പോയേക്കണേന്, എറണാകുളത്തേക്ക് പോയേക്കണേന്. പിന്നെ ഞങ്ങൾക്ക് പോകാൻ പറ്റാനായിട്ട് ഞങ്ങൾ ഇത്രയും പേര് ഇവിടെ, ഞങ്ങൾക്ക് തീരെ അവശരായ ആൾക്കാർ ഉണ്ടായിരുന്നു. ഞങ്ങളിവിടെ കിടക്കണേന്. ഞങ്ങൾക്ക് മരുന്നൊന്നും കിട്ടിയിട്ടില്ല, ഈ ഡ്രസ്സുകളൊന്നും ഞങ്ങൾക്കില്ല. പിന്നെ ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊക്കെ, ഭക്ഷണം ഞങ്ങളൊക്കെ ഞങ്ങൾക്ക് എത്തിച്ച് തരുന്നുണ്ട് ആൾക്കാർ. പിന്നെ പോക്ക് വരവ്, ഒരു കറണ്ട് ചാർജ് ചെയ്യാനാ, എന്തിനെങ്കിലും ആരെങ്കിലും ഫോൺ വിളിച്ച് പറയാനാ, അങ്ങനെയുള്ളൊരു എല്ലാം വള്ളത്തിനാണ്. ഈ വള്ളം, ഈ കുറേ പിള്ളേരുണ്ട്, ആ പിള്ളേരാണ് എല്ലാവരെയും കൊണ്ടുപോലും വരലും എല്ലാം ചെയ്യണത് ആ പിള്ളേരാണ്. വേറൊരു മാർഗം ഞങ്ങൾക്കില്ല. എൻ്റെ പേര് ഡെയ്സി. நாம் கேட்டோம், அந்த டெய்ஸி என்ற பெண்மணி கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக கரண்ட் இல்லாமல், மின்சார வசதி இல்லாமல், அடிப்படை வசதி, எந்த விதமான வசதிகள் இல்லாமல் யாராவது கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்காக இங்கே வீட்டில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். உறவினர்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ பேசுவதற்கு கூட செல்ஃபோன் சார்ஜ் செய்வதற்கு கூட வசதி இல்லை. இங்கிருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரதான சாலைக்கு சென்று அங்கிருந்து ஏதாவது பகுதிக்கு சென்ற பிறகே அங்கு மொபைல் ஃபோன்கள் சார்ஜ் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் நிவாரணம் உதவிகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த கோதாடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டெய்ஸி உள்ளிட்ட இந்த 6 குடும்பத்தினருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் விரைவில் கிடைப்பதற்கு இந்த கேரள அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அல்லது இங்கே எர்ணாகுளம் மாவட்டத்தில் இந்த மீட்பு பணிகளை செய்து வரக்கூடிய அந்த ஆட்சியை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்பதே இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கேரளாவிலிருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் பாண்டியராஜ்.
தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கண்டு இயற்கை சீற்றங்களே அஞ்சுவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் தமிழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, RB உதயகுமார் மற்றும் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகையில், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஏன் பங்கேற்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் இறந்த பொழுது முதலமைச்சர் வந்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அம்மா முதலமைச்சராகவே இருந்த பொழுது இறந்தார். அதற்கு அந்த அடக்கத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தாரா? வந்தாங்க, எல்லாருக்கும் மாணவர்களை வச்சாங்க, நம்ம மாற்று சொல்லல. அமைச்சர் செல்லூர் ராஜு பேசுகையில், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கண்டு இயற்கை சீற்றங்களே அஞ்சுவதாக குறிப்பிட்டார். நல்லாட்சி நடக்கிற மண்ணில் மாதம் மும்மாறி பொழிந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப தமிழகத்தில் உரிய காலத்திலே தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்களால் கர்நாடகாவிலும் கேரளாவிலும் துயர் மிகுந்த போதிலும் அவைகளெல்லாம் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு இன்றைக்கு எல்லைக்கு வருவதற்கு அந்த துயரங்களால் பயப்படுகிறது என்றால் எதிர்கட்சியிலும் பயப்படுகிறது. இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள் கூட பயப்படுகிறது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய அமைச்சர் RB உதயகுமார், ஜெயலலிதாவின் ஆன்மா எடப்பாடி பழனிசாமியின் உள்ளே புகுந்து பணியாற்றுவதாக மூத்த அமைச்சர்கள் புகழ்வதாக தெரிவித்தார். அந்த எடப்பாடியா இந்த எடப்பாடியா? ஒருவேளை அம்மாவின் ஆன்மா எடப்பாடி அவர்களுடைய உடல்நிலை பூந்து விட்டதோ, அம்மாவை போல இன்றைக்கு நம்மை வழிநடத்துகிறார் என்று எங்கள் மூத்த அமைச்சர்களை இன்றைக்கு புகழ்கிற வகையில் அற்புதமாக வழிநடத்துகிறார். எந்த சோதனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக என்றுமே வர முடியாது என தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், சிகிச்சைக்கு பிறகு விஜயகாந்தின் பேச்சில் தெளிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வருங்கால தலைவர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஒரு 3 மாசம் போட்டுருந்தாங்க, 3 ஷோவை. இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வருங்கால முதலமைச்சர் போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தலைவர், கட்சியுடைய தலைவர் ஆக முடியாது, தமிழகத்தின் முதல்வர் ஆக முடியாது. கண்டிப்பாக அவர் ராசி இருக்குல்ல, அவர் ஆகவே முடியாது. அது அவங்க கட்சியிலே போட்டாங்க. வருங்கால கட்சியினுடைய தலைவர், வருங்கால தமிழகத்தின் முதல்வர். என்னைக்குமே வருங்காலம் அவர் முதலமைச்சர் ஆகவே முடியாது. கல்லூரி வளாகங்களில் மாணவர்கள் செல்போன் உபயோகிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கல்லூரி முதல்வர்கள், செயலர்களுக்கு உயர்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இருபாலர் பயிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் தங்களது செல்போன்களை பயன்படுத்தி மாணவிகளை புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுப்பதாக தொடர் புகார்கள் வருகின்றன. அதேபோன்று தேர்வு அறைகளிலும் செல்போன்களை பயன்படுத்தி முறைகேடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது. இதனை தடுக்கும் பொருட்டு தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் செல்போன் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கல்லூரி கல்வி இயக்குநரகம் அனைத்து கல்லூரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதேபோன்ற கட்டுப்பாடுகளை முன்னர் அண்ணா பல்கலைக்கழகம் பிறப்பித்ததும் பின்னர் மாணவர்களின் எதிர்ப்பால் தடை தளர்த்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்தி தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் சிம் கார்டு வாங்கும் போது முகத்தை படம் பிடித்து அடையாளம் காணும் திட்டம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. தற்போது ஆதார் விவரங்களை சரிபார்க்க விரல் ரேகை பதிவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ரேகை பதிவை குளோனிங் முறையில் எடுத்து பலர் மோசடி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆதார் அட்டை எடுக்கும் போது பதியப்பட்ட முகத்தையும் சிம் கார்டு வாங்க வருவோரின் முகத்தையும் பொருத்தி பார்த்து அடையாளம் காணும் நடைமுறை அமலுக்கு வருகிறது. ஆதார் தவிர்த்து பிற அடையாள அட்டைகளை வழங்கி சிம் கார்டு வாங்குபவர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. முகத்தை படம் பிடித்து அடையாளம் காணும் திட்டத்தை இன்னபிற சேவைகளுக்கும் பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 65வது பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. சங்கத் தலைவராக நாசர் பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதால் தேர்தல் குறித்த சில முக்கிய முடிவுகள் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சென்னை அயனாவரத்தில் காவலர் கண்முன்னே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டார். சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த ஜோசப் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகியாக இருந்து வருகிறார். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவரும் ஒரே பெண்ணை காதலித்ததாகவும் இதனால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் லோகேஷ் தாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஜோசப் 1 மாத சிறை தண்டனைக்கு பிறகு வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அயனாவரம் காவல் நிலைய காவலர் சதீஷ்குமார் இருவரையும் சமாதானப்படுத்துவதற்காக அழைத்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் முற்றியது. அப்போது லோகேஷ் தரப்பினர் ஜோசப்பை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இந்த சம்பவத்தில் காவலர் சதீஷ்குமாருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து ஜோசப்பின் உடலை கைப்பற்றி அயனாவரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த எஸ்ஐ தனியாக பேசலாம் அப்படின்னாரு. சரி, தனியாக பேசலான்னு தள்ளி பேசணும். அப்போ பேசும்போது யாரும் வேணாம், நாங்கள் மட்டும் பேசுகிறோம் அப்படின்னாரு. திடீர்னு ஆனால் இவங்க உடனே கடகன்னு கத்தி தட்டினோன்னு எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 65வது பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளது. சங்க தலைவராக நாசர் பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதால் தேர்தல் குறித்த சில முக்கிய முடிவுகள் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 65வது பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது. சங்கத் தலைவர் நாசர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் சங்க செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளும் தாக்கல் செய்யப்படுகின்றன. நவம்பர் மாதம் தலைவர் தேர்தல் நடைபெற வேண்டிய நிலையில் நடிகர் சங்க கட்டடப் பணிகள் நிறைவடையாததால் தேர்தலை தள்ளி வைக்க நாசர் அணி விரும்புவதாக தெரிகிறது. ஆனால் திட்டமிட்ட நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என மற்றொரு தரப்பு வலியுறுத்துகிறது. இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல விரிவான செய்திகளுக்கு www.tamil.news18.com இணையதளத்தை பாருங்கள்.